இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. Amen. For the message of the cross is foolishness to those who are perishing, but to us who are being saved, it is the power of God. Amen. இந்த நாளிலே தேவன் இந்த உலகத்திலே வந்து உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட அந்த சிலுவையின் மூலமாய் உலகத்திற்கு அவர் கற்பித்த நல்ல காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். சிலுவையில இயேசு கிறிஸ்து அநேக விதமான சத்தியங்களை போதித்து சென்றிருக்கின்றார். அதிலே மிகவும் முக்கியமானது அவர் பேசின முதலாவது வார்த்தை தான், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று. கிறிஸ்துவத்தின் மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை, நீங்களும் நானும் பிறர்களை மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவன் நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாகத்தான் அவர் சிலுவையை சுமக்க நேர்ந்தது, சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுக்க நேர்ந்தது. நீங்களும் நானும் அந்த அன்பை இந்த உலகத்திற்கு காட்டுகிற பிள்ளைகளாய் வாழ வேண்டும். கிறிஸ்துவம் முழுவதுமே அன்பின் அடிப்படையில் தான் இருக்கிறது. ஆம், அதைத்தான் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு சொல்கிறார். ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறது, சிலுவையில் இருக்கிற உபதேசம் என்ன? சிலுவையை பற்றி அல்ல, சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்த இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் சொல்லி சென்றார், அந்த சிலுவையின் மூலமாக நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன என்று நாம் தியானிக்க வேண்டும். இயேசு சிலுவையில உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். பவுல் விதமாக சொல்கிறார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டத்திருப்பேனாக. அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையில அர்ப்பணித்தார். சிலுவையில் அறையும்படி தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார். நாமும் கூட உலகத்தின் வாழ்க்கையை விட்டு நம்முடைய சொந்த விருப்பமான விரும்புகிற காரியங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இயேசு விரும்புகிற பிரகாரமான வாழ்க்கையை நாம் வாழ முடியும். வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று. ஆமேன். நீங்களும் நானும் இந்த நிலைமைக்கு வர வேண்டும். இந்த நிலைக்கு நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழ்கின்றார், கிறிஸ்துவாவுக்காகவே நானும் வாழ்கிறேன் என்று நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணித்து வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நீங்களும் நானும் சிலுவையை குறித்து, சிலுவையில தன்னை அர்ப்பணித்த இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த உலகத்திற்கு சொல்ல முடியும். அவர் சிலுவையில அநேக காரியங்களை செய்து முடித்து விட்டார். இந்த நாளிலே அவர் முடித்து சென்ற காரியத்தை நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும். உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுனுடைய அன்பையும் அவர் மன்னித்த விதமாய் நீங்களும் நானும் ஒவ்வொருவரையும் மன்னிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒப்பு கொடுப்போமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, சிலுவையிலே நீர் அப்பா எங்களுக்காய் செய்து சென்ற எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி ராஜாவே. ஆம் தகப்பனே, உம்முடைய உபதேசங்களை நாங்கள் கேட்கிறவர்கள் மாத்திரமல்லாதபடி அதை இந்த உலகத்திற்கு அப்பா நாங்கள் அப்பா உபதேசிக்கவும் அதன் பிரகாரம் நாங்கள் வாழ்வங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.